செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில அண்ணா அறிவாலயத்துல திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ரயில் திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் பாஜக அரசின் வஞ்சகத்திற்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரதமர் நேரில் தலையிட்டு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கோவை மதுரை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை பன்னாட்டு விமான நிலைய திட்டம் ஆகியவற்றை திட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவும் ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்யவும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப இருப்பதாகவும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்துல விவசாயிகளை பாதுகாத்திட மத்திய அரசுக்கு முதலமைச்சர் வைத்த கோரிக்கையை ஏற்றிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல முக்கிய விஷயங்கள் குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையில நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 17 விழுக்காட்டிலிருந்து 22 விழுக்காட்டாக உயர்த்திட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஏற்கனவே திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் போராட்டம் நடத்திருக்கக்கூடிய நிலையில இதை நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஆலோசனையை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். கல்வியில் காவி கொள்கையை திணிக்கும் விளையாட்டத்தை நிறுத்தி 35,48,3548.22 கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளால் தொழிலாளர்களின் உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிப்பதற்கும் நிரந்தர தீர்வு அவசியம் என்றும் மீனவர்கள் பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை முதலமைச்சர் வழங்கியிருக்கார். அதை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பணி நியமனம் பெற்று தற்போது ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்களின் பணி மற்றும் பதவி உயர்வினை மத்திய அரசு பாதுகாத்திட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கிராமப்புற ஏழை மக்களுக்கு முக்கியமான திட்டமாக இருக்கும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதியை உடனடியாக தமிழ்நாட்டுக்கு வழங்கிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல முக்கிய பிரச்சனைகளை இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்புவார்கள் என்றும் மெட்ரோ ரயில் திட்டம் SIR பணிகள் குறித்தெல்லாம் நாடாளுமன்றத்துல இந்த குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் எழுப்ப வேண்டும் என்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உத்தரவை முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.